கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. யாரு இவர் பார்த்தீங்கன்னா நம்ம புது வருஷ மெசேஜில் பார்த்தோம். இவர் ஒரு கல்தேயர் குடும்பம். அவங்க ஒரு பூசாரி குடும்பமாக இருக்கிறாங்க. சிலைகளை உருவாக்குற ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் அவரை அழைத்தார். இப்பொழுது பிரிக்கிறார், அதாவது தெரிந்து கொள்கிறார். அழைத்து தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் 3 விஷயம், 3 இல்லை 4 நடக்கும். ஃபர்ஸ்ட் 3 பார்த்துக்கலாம். அப்புறமா 4வது அது இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்புறம் வருமா தனி மெசேஜில் சொல்கிறேன். 1 அழைக்கிறார். 1 என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். யாரெல்லாம் அழைக்கிறாரு? யாரெல்லாம் அழைக்கிறார்? எல்லோரையும் அழைக்கிறார். எல்லோரையும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நீங்கள்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களோ நானோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்புறவங்களாம் நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. நாமெல்லாம் சூசன் பீப்புள்ஸ். நம்ம கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறாரு. நிறைய பேருக்கு அழைப்பு கொடுத்தார். இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தேவன் அழைப்பை கொடுத்தார். ஆனா அதிலே இங்க உள்ள வந்தவங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மட்டும் இங்க இருக்கிறீங்க, மற்றவர்கள் வெளியே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னாவே ஸ்பெஷல் தான். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவங்கனாவே ஸ்பெஷல் தான். தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஒவ்வொரு திட்டங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்கிறார். தெரிஞ்செடுத்தவங்கன்னா ஒரே வேலையை தான் செஞ்சாங்களா? பாருங்க, இல்லை. நோவா கப்பல் செய்தார். ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆத்தும ஆதாயம் பண்ணாரா? இல்லை. ஆபிரகாம் அவர் கொடுத்த தரிசனத்தின்படி அவர் போக சொன்ன இடத்துக்கெல்லாம் போனார். பலிபீடங்களை ஏற்படுத்தினார். யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தார். அவருக்கு என்ன பண்ணாரு? அவரை கொண்டு போய் அதிபதியா வச்சார். ஒவ்வொருத்தரையும் தாவீது தெரிஞ்சுக்கிட்டார். அவர் ராஜா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்தார். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை. சொல்லுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை. ஆமா. அப்படின்னா இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கப்பட்டு உள்ளே வந்திருக்கிறோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு விதமான தெரிந்து கொள்ளுதல தேவன் வச்சிருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளுதல ஒரு அழைப்பு இருக்குது. அல்லேலூயா. அதுல ஒரு ஸ்பெஷலாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் இங்க இருக்கிற அத்தனை பேருமே விசேஷமானவர்கள் தான். சொல்லுங்க, நாம யார் தான்? விசேஷமானவர்கள் தான். அல்லேலூயா. அப்போ நமக்கு அதை நம்ம முதல்ல உள்ள அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கணும். வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாங்க சீக்கிரம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.